அறை வாங்கிய அணு மட்டுமல்லாமல் அணு அருகே அமர்ந்திருந்த அருணி, காய் வெட்டி கொண்டிருந்த சம்பத் என வீடே அதிர்ந்து போனது. சந்தரின் நடத்தையில். சந்தர் அடிப்பதா? அதுவும் ஒரு பெண்ணை, முக்கியமாக மனைவியை. சம்பித்து நின்றனர் மூவரும். சந்து, தன் கணவனா? அவனா தன்னை அடித்தது? அதிலேயே உறைந்து நின்றவளது கன்னங்களில் எரிச்சல் கண்ணை எட்டி நீரை பொழிய வைத்தது. எதுக்கடி அலற இப்போ? எத்தனை வாட்டி சொன்னேன் என்று பல்லை கடித்து கொண்டு சந்தர் அவளை மீண்டும் அடிக்க கை ஓங்க, சந்தர் என ஓங்கி விழுந்தது ஒரு அதட்டல். அக்குரலில் தென்பட்ட கண்டிப்பு அவனது கையை இறக்கிய போதும் அவன் கண்ணில் எரிந்த ஜுவாலை இம்மியும் குறையவில்லை. அவனது அடுத்த அடியிலிருந்து தப்பிப்பதற்காக கண்களை இறுக முடியபடி 2 பின்னே நகர்ந்தவள் சோஃபாவின் கால்களில் தட்டி அதிலேயே தடுமாறி விழுந்திருக்க, ஏனு பார்த்து என அவளை தாங்கி நின்ற அருணிக்குமே தன் அண்ணனின் இக்கோபம் பெரும் பயத்தை உண்டு பண்ணி இருந்தது. அவளது சிந்தைக்கு எட்டியவரை சந்தருக்கு அளவுக்கு மீறி கோபம் வந்து அருணி பார்த்ததே இந்த இடத்தில் இருந்து யோசிப்பதால் தான் அவனுக்கு இல்லை எனலாம். எதையுமே மற்றவர்களது எரிச்சலோ கோபமோ வருவதில்லையோ என எண்ணி தானும் அதை முடித்த அளவு கடைபிடிக்க தொடங்கி இருந்த வேளையில் மலைப்பை மீறி என் அண்ணனா இப்படி என்ற கேள்வியும் 2 நாட்களாய் அண்ணனை பற்றிய அருமை பெருமைகளை யாரிடம் அடுக்கினாலோ அவளையே அண்ணன் அடித்து விட்டான் என்ற கோபமும் எரிச்சலாய், இப்ப எதுக்கு அணுவ அடிச்ச என்றாள் அருணி. அவ பண்ணின காரியத்துக்கு ச என தலையில் அடித்து கொண்டவன், ஒன்னும் சுய புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியாச்சும் இருக்கணும், 2மே இல்லை என்று மீண்டும் வாய்ந்தான். ஊ என்று கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணியவளுக்கு இந்த தாக்குதலை அழகியால் மட்டுமே எதிர்கொள்ள முடிந்தது. என்ன நடந்துச்சு சந்தர்? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற என உணவு மேசையிலிருந்து முன்னே வந்த சம்பத், அருணி, அணுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடு என்றார் மகளிடம் ஏவலாய். வேணாம் என்ற அணுவின் வார்த்தைகள் என்று கேவலில் முடிய, காட்டு மிரண்டியாடா நீ? எதுக்கு அந்த பொண்ணை அடிச்ச? உங்ககிட்ட இருந்துனா இதை எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. ரெடிகுலஸ். இதையே அருணியா அவளோட ஹஸ்பண்ட் அடிச்சிருந்தா சும்மா இருப்பியா? அது என்ன பொண்டாட்டிய கை நீட்டுறது? ஆஃப்டர் ஆல் நீயும் ஒரு மேல் சானிவெண்டிஸ்ட் தான். அம்மாவும் நானும் உனக்கு இதை தான் சொல்லி வளர்த்தோமா? சம்பத்தும் அருணியும் மாறி மாறி சந்தரை வார்த்தையால் தாக்க நிற்காமல் வடிந்த கண்ணீரை துடைத்தபடி அமர்ந்திருந்த அணுவின் பார்வை பயத்திலிருந்து பிறண்டு குற்றம் சாட்டும் தோணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் மாறத் தொடங்கியது. தந்தையின் கண்டிப்போ, தங்கையின் குமரலோ, மனைவியின் குற்றச்சாட்டோ எதுவுமே சந்தரின் கோபத்தை இம்மியும் குறைக்கவில்லை. உடம்பின் உஷ்ணத்தை அடக்கும் வழி தெரியாமல் கைகளை இறுக்கம் அடக்கி மூச்சை பலமாக இழுத்து விட்டு கொண்டிருந்தவனின் தீர்ப்பார்வை மட்டும் அணுவை விட்டு விலகவில்லை. அடித்து விட்டாயே என்ற உணர்ச்சி ஸ்தம்பிப்பில் இருந்து என்னை எப்படி அடிக்கலாம் என்ற கேள்விக்கு இடம் மாறத் தொடங்கிய அணுவின் பார்வை அவனது உஷ்ணம் குறையாத உக்கிர பார்வையின் வீரியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் பயத்தை அப்பிக்கொண்டது. அடி வாங்கிய கன்னத்தை கைகளால் தாங்கி கொண்டு அமர்ந்திருந்த நிலையிலேயே அவள் பின்னடைய வேக எட்டுகளால் 2 அவன் முன்னே எடுத்து வைக்க மேலும் பின்னடைந்த அணு, எதுக்கு அடிக்கிற என்றால் சற்றே ஏறத் தொடங்கிய ஸ்ருதியுடன். எதுக்கா? காட்டுறேன் வா என பல்லை கடித்தவன் அவளது கரங்களை பற்றி மேலே எழுப்பினான். சந்தர், என்ன பண்ற விடு அவளை என சம்பத் முன்னே வர, அப்பா ப்ளீஸ் என கையமர்த்தியவனின் குரல் வழக்கத்திற்கு அதிகமாய் இறுகி இருக்க சம்பத் குழம்பி நின்ற நொடியில் அணுவை இழுத்து கொண்டு தங்கள் அறைக்கு சென்றான் சந்தர். சந்தர் அவளை இன்னமும் ஹெட் பண்ணாதடா என சம்பத் சுதாரிக்க, அண்ணா என தடுக்க வந்தாள் அருணி. யாரையும் சட்டை செய்யாமல் தன் பிடியிலேயே பிடிவாதமாய் நின்று மேலே இருக்கும் தங்கள் அறை நோக்கி நடந்தான் சந்தர். இப்பொழுது இதமாய் பதமாய் இருக்கும் அவனது பிடியின் அன்றைய அழுத்தம் அணுவினுள் பெரும் பயத்தை கிளப்பியது. அவர்களது முதல் இரவில் கூட சந்தரிடம் இந்த முரட்டுத்தனத்தை அவள் காணவில்லை. வேகம் இருந்ததே ஒழிய வெறி இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் கண்கள் காட்டும் பாவத்தை பார்த்தால் ஒரு வெறி பிடித்த புலி போலவே தெரிந்தது அணுவிற்கு. ஆனாலும் ஏன் திடீரென்று எதற்கிந்த கோபம்? காலையில் அரை தூக்கத்தில் இருக்கும்போது கூட பேபிமா
ஒரு முக்கியமான வேலைடா. ஹவ் டு கோ? 8:30 மணிக்குள்ள டிஃபன் சாப்பிட்டுடு. அனு ப்ளீஸ் என்று அவள் நெற்றிமுடி ஒதுக்கிவிட்டு சென்றவன் தானே இவன். சில மணி நேரங்களில் என்னவாகிற்று? கொஞ்சமாய் தைரியம் திரள, கையை விடுங்க என தன் மணிக்கட்டை இருக்க பற்றி இருந்த அவளது கைமேல் தன் மற்றொரு கையை வைத்து தள்ளினாள் அனு. திரும்பி ஒரு பார்வை பார்த்தான் சந்தர். தொண்டையில் மெடரு விழுங்க உதட்டை இருக்க மூடினாள் அனு. அவளை அறைக்குள் விட்டு கதவை அடைத்தவன் தன் கைபேசியை எடுத்து சில பல பட்டன்களை அழுத்தி அணுவிடம் கொடுத்தான். மணிக்கட்டை தேய்த்து விட்டு கொண்டிருந்தவளிடம் வாங்கு என அவன் உரும்ப, கண் சுருங்க அதை வாங்கியவளின் பார்வை விரிந்தது. இது இது அனிச்சை செயலாய் அவளது கண்கள் அவனை நோக்க, என்ன முழிக்கிற, ப்ளே பண்ணு என்றான் அடங்க மாட்டாத கோபமாய். ஆனா இது இந்த ப்ளே பண்ணு உருமினான் சந்தர். அணுவின் விரல்கள் அவன் கைபேசி திரையில் இருந்த நிழல் படத்தை நோக்கி நகர்ந்தன. அந்நிழல் படத்தின் முகப்பாய் தெரிந்த தன் முகத்தை கோபத்துடன் பார்த்தவளின் விரல்கள் ப்ளே பட்டனை தொட்டன. அடுத்த 3வது வினாடி கண்கள் இருங்க மூடி முகம் கசங்க சீச்சி என கையை உதறியபடி கைபேசியை தூர எறிந்தாள் அனு. கைபேசி விழுந்த இடம் கட்டிலாய் போனது. அவளது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா? அந்த நிழல் படம் ஓடிக்கொண்டு இருந்தது. பச்சை பச்சையாய், ஆபாசமாய், சரமாய், கேவலமாய். சரசரத்தின் வர சொல்லி ஆண்களை தேனொழுகும் ஆபாச குரலில் அழைத்து கொண்டிருந்தாள் அனு. ஆம், அணுவேதான். இல்ல நான் இல்ல, ஓ காட், இது நான் இல்ல என்று காதை பொத்திக்கொண்டு அணு கத்தி முடிப்பதற்கும் அந்த நிழல் படத்தின் 54 வினாடிகள் கடந்து போவதற்கும் சரியாக இருக்க அங்கே நிசப்தம் நிறைந்தது. தன் ஒழுக்கத்தை உருக்குலைத்துவிட்டு அமைதியாய் கிடந்த கைபேசியை வெறித்து பார்த்தவள் சற்றே பதப்பதத்தவளால், சந்து, இது நாய் இல்ல, சத்தியமா நாய் இல்ல என்றாள் கண்ணில் வலியை தேக்கி. எரிமலை என நின்றவன் ஆழ மூச்செடுத்து விடவும், சந்து, நான் இப்படியெல்லாம் பேசவே இல்லை, சத்தியமா சொல்றேன், நான் என திணறியவள், நான் இப்படி கேவலமா பேசியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்றால் கண்ணில் கலவரத்துடன். முட்டாள் என்றான் சந்தர். கத்தரித்தாற்போல் வேகமாய் வந்து அவன் கையை பற்றி கொண்டவள், நான் ரஜினி படத்துல வர வசனம்தான் சந்து பேசினேன், இது எப்படி வந்ததுன்னு தெரியலையே, ஐயோ என்றால் அழுகை பீரிட. இன்னும் உனக்கு புரியலையா என்றவனின் குரலில் மிதமிஞ்சிய எரிச்சல். அவள் புரியாது அவனை பார்க்க, எஃபில போடாதன்னு படிச்சு சொன்னல, அப்புறம் என்ன என தொடங்கி வார்த்தையை முடுக்கிவிட்டு சொல்ல கேட்காம எதுக்கு அப்லோட் பண்ணுனேன் என்றான் கடுப்பு குறையாமல். ஐயோ, நான் எஃபில போடவே இல்லை சந்து என அணு தொடங்கவும் சந்தரின் முறைப்பு பலமானது. என வார்த்தைகளை கடித்து துப்பியவன், நீ போடாம உன்னோட போன்ல இருந்து வீடியோ எப்படி வெளியே போகும் என கேட்டான் காட்டமாக. எந்த ஒரு ஆண்மகனாலும் தன் மனதிற்கு இனியவள் மீது பூசப்பட்ட சாக்கடையை சகித்து கொள்ள முடியாதல்லவா? சந்தராலும் முடியவில்லை. நெஞ்சம் கொதித்து போயிருந்தது. ஐயோ, நிஜம், நான் எஃபில போடவே இல்லை என பதறியவள், நீங்களே பாருங்க என்று விட்டு தன் கைபேசிக்காக கண்களை அலைய விட்டாள். சந்தர் அசையாமல் நிற்க, போன் எங்கே என நாலா பக்கமும் திரும்பியவள், ஐயோ கீழே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் என அறையை விட்டு வெளியே ஓடினாள். அனு நில்லு. சந்தரின் அதட்டல் அறையை நிறைத்தது. என்ன? நான் அப்லோட் பண்ணல சந்து, நிஜமாவே, ஐ வில் ஷோ யூ என அவள் அவசரமாக காட்ட, இதிலேயே பார் என கைபேசியை கை காட்டினான் சந்தர். அணுவிற்கு ஏனோ அக்கைபேசியை தொடக்கூட ஒரு மாதிரி இருந்தது. அணு படித்தவள்தான், நவநாகரிக யுவதிதான், தான் என்ற அகங்காரம் உள்ளவள்தான். ஆனாலும் இது சச்ச அசிங்கம். அவளால் சகித்து கொள்ளவே முடியவில்லை. அதற்கு மேலாய் சந்தரின் சுளித்த புருவங்கள் நெஞ்சை அறுத்தன. அவன் தன்னை தவறாக நினைக்கிறானோ என்ற அவளது எண்ணத்தை அவனது முட்டாள் சற்றே மட்டுப்படுத்தி இருந்த போதும் முழுதாய் போக்கிவிடவில்லை.
அவனை அறிந்த நாள் தொட்டு அவனிடம் இந்த கோபத்தை ஒதுக்கத்தையும் அவள் கண்டதில்லை. அலட்சியப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அடித்தாலும் பிடித்தாலும் அவன் கண்களில் தேங்கி நிற்கும் சிரிப்பு அவனை விட்டு விலகியதே இல்லை. சிரிப்பற்ற வெற்றிடமாய் இருந்த அவன் கண்களை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல், அதே சமயம் தன்னை இழிவு செய்த கைபேசியை தொடவும் பிடிக்காமல் அவள் வெறித்தபடியே நிற்க, இந்நேரம் இந்த வீடியோ எல்லாம் போய் தொலைஞ்சதோ கடவுளே என அடித்தொண்டையில் கத்தியவன் உன்ன என்றபோது அவன் குரலில் கொலைவெறி தாண்டவம் ஆடியது. ஐயோ சந்து, எனக்கு பயமா இருக்கே. ஆனா நான் எப்பில போடவே இல்லை சந்து. உங்க மேல சத்தியமா சொல்றேன், நிஜமா என அவனிடம் வந்து அவள் இறைஞ்ச, அப்புறம் எப்படிடி போகும் என்றான் அவன் ஆத்திரத்தை அடக்க முடியாமல். தெரியலையே என்றவளின் கரங்கள் கைபேசியை வேகமாக எடுத்தன. இப்பொழுது கைகள் கூசவே செய்தன. ஒரு மாதிரி புழுக்கமாய் தவிப்பாய் இருக்கவே செய்தது. ஆனாலும் கணவனிடம் காட்ட வேண்டுமே. கைபேசியை எடுத்து முகநூலை திறந்து தன் கணக்கிற்குள் சென்றவள், பாருங்க நான் போடல, பாருங்க நீங்களே பாருங்க என அவன் முகத்தின் முன்னே கைபேசி திரையை காட்டி நின்றாள். அனு, உனக்கு புரியுதா புரியலையா? நீ அனுப்பாம உன் போன்ல இருந்த வீடியோ எப்படி போகும்? அறிவில்லையா உனக்கு என அவன் காய தலையை பிடித்து கொண்டு கட்டிலில் தொப்பென்று அமர்ந்தாள் அனு. எப்படி எப்படி? சில வினாடிகளில் விரல்களில் இடைவெளி வழியே சந்தரின் காலடிகள் அவளை நெருங்குவது தெரிய, கைகளை விலக்கிவிட்டு அவனை நிராதரவு பார்வை பார்த்தவளிடம் கடுமை காட்ட முடியாமல் போனது சந்தருக்கு. அக்கண்களில் தவிப்பு என்னவோ செய்ய அடக்க மாட்டாத நெடுமூச்சை ஒன்றை வெளியேற்றியவன் வலக்கையால் அவள் பின்னந்தலையை வளைத்து தன் வயிற்றுக்குள் அணைத்து கொண்டான். சந்து என அவள் உடைந்தாள. அனு, யாருக்காச்சும் இந்த வீடியோவை அனுப்புனியா என்றான் அமைதியாக. இல்லை என தொடங்கியவள் என ஸ்தம்பித்து, வாட்ஸ்அப்பில் அனுப்பின என்றால் அதிர்ச்சியை ஓரோர் எழுத்திலும் அப்பி. வாட்? என்ன அனு? நான் எத்தனை வாட்டி எந்த குரூப்புக்கு அனுப்புன காட்டு என படப்படத்தான் சந்தர். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், தட் டூ என்னோட ஒரே பேட்ச்ல சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அனுப்புனேன் என்றவளுக்கு படபடப்பே. பேட்ச்னா ஒன்னா வேலைக்கு சேர்ந்தீங்களா? யா. ஆனா எத்தனை பேர் இருக்காங்க அந்த குரூப்ல? மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான். 2 இல்ல 3. அருண், விஷ்ணு, சரண், பிரதாப் 4 பேர் இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் டீசன்ட் சந்து. எல்லோருமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என அவள் சொல்லிக்கொண்டே செல்ல, ஃப்ரெண்ட்ஸ் என்ற சொல்லை சந்தர் திருப்பி படித்த விதத்திலேயே அவனது அதிருப்தி முழுதாய் வெளிப்பட்டது. அதற்கு எந்த வகையில் பதிலளிப்பது என புரியாமல் அனு விழிக்கும் போதே, யார்கிட்ட விளையாடி இருக்கோம்னு தெரியாம கை வச்சுட்டானுங்க, கம்பி என்ன வைக்காம விடமாட்டேன் என உரும்பியவன் சட்டென்ன மனைவியை தன்னிடமிருந்து விலக்கி, ஆனா எனக்கு ஆத்திரமெல்லாம் உண்மையிலதான் என்றான் ரௌத்ரம் பொங்கி வழிய. அனு உறைந்து விழிக்க, உன்னை யாரடி வீடியோவை ஷேர் பண்ண சொன்னது? இந்த உலகம் ரொம்ப வக்கிரம் பிடிச்சது அனு. நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். சே, இப்ப பாரு என தலையில் பலமாய் தட்டி கொண்டு, எங்கெல்லாம் இந்த வீடியோ சுத்திக்கிட்டு இருக்கோம், எந்த பன்னாட பரதேசியெல்லாம் பேசுதோ, சே நினைக்கவே அருவருப்பா இருக்கு என்றான் வலக்கையால் நெஞ்சை நீவி விட்டு கொண்டு. அணுவிற்கு அந்த நினைப்பே அருவருப்பை கொடுக்க முகம் கசங்க அழத் தொடங்கினாள் அனு. ஏய், இப்போ எதுக்கு அலற? ஜஸ்ட் ஸ்டாப் இட் அனு. சொல்றல நிறுத்து, நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்துல அந்த ராஸ்கல் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஆனா என்னோட கோபமெல்லாம் அந்த டைம்குள்ள இந்த வீடியோ எங்கெங்கெல்லாம் போகுதோன்னு தான். உறுதியாய் தொடங்கி அவன் குரலில் மெல்ல மெல்ல அருவருப்பு குடியேறியது. 1 மணி நேரத்தில் அவன் கண்டுபிடித்த அப்பெயர் அணுவின் புதுயுக வேஷத்தை முற்றிலுமாய் தகர்த்தெறிந்தது. அணுவின் வெளிரிய முகத்தை ஒரு முறை கூர்ந்து பார்த்தவன் உள்ளுக்குள் உறுதி பூண்டவனாய் அவளை விட்டு விலகி அரை கதவை திறந்தான். அவனது விலகலை சகிக்க முடியாதவளால்
தன் பின்னே விரைந்து வந்தவளை ஒதுக்கிவிட்டு, அருணி, அருணி என தங்கையை கூவி அழைத்த வேளையில் அணுவின் கரங்கள் அவனது கைகளை இறுக்க பற்றி கொண்டன. அடுத்த நிமிடம் மூச்சரைக்க அங்கே நின்று இருந்த தங்கையிடம், அணுவை பார்த்துக்கோ என்றவன் தங்கையின் கண்களை ஊடுருவி பத்திரம் என அழுத்தி சொன்ன கையோடு மனைவியின் கையை அழுத்தி கொடுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். சந்து, வி ஹாவ் ஸ்டாப் திஸ் அனு. நடக்கும் என்றவனை அணுவால் தடுக்க முடியவில்லை. அழுகியும் அருவருப்புமாய் அவள் தலை கவிழ்ந்ததை பார்க்க நேரமில்லாமல் தடதடவென படியறங்கி ஓடினான் அவள் கணவன். சந்தர், என்னாச்சி, என்ன விஷயம் என தொடர்ந்த தந்தையின் குரலுக்கு நின்று பதில் சொல்லாமல், வந்து சொல்றேன்ப்பா என்றபடியே வண்டியை உதைத்தான். இங்கே அணுவிடம், அணு ப்ளீஸ் அழாத, அண்ணா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டானா? சாரி அனு, அவனுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரியா? வெரி சாரி என அணு மறுக, சந்து மேல தப்பில்லை என உடைந்த அணு கதறி துடிக்க தொடங்கிய சமயம் சம்பத்தும் அறைக்குள் வந்து சேர்ந்தார். புரியாது விழித்த தந்தையும் மகளும் அவளை தேற்ற எத்தனிக்க அவள் தேறுவதாய் இல்லை. முகத்தை மூடிக்கொண்டு கதறி தீர்த்தவளை தோளோடு சேர்த்து அணைத்த அருணி, நோ ப்ளீஸ் அழாத என்ற போதும் அவள் குரலுமே உடைந்திருந்தது. என்ன விஷயம் என்று அறியும் முன்னரே தான் அழுகிறோம் என்ற காரணத்திற்காக அருணியின் கண்களும் கலங்கி இருப்பதை அணு உணர்ந்த அடுத்த வினாடி சட்டென நிமிர்ந்து அருணியை பார்த்தாள். என்ன அணு என புரியாமல் பார்த்த அருணியின் எமையோரம் லேசாய் ஈரம். நீயே அலற என சரியாய் கேட்க கூட முடியாமல் அணுவிற்கு திக்கியது. நீ அலறியே, என்னவோ மாறி மனச பிசையுது, தாங்கல. அழாத அணு என்றாள் அருணி அண்ணியின் கண்களை துடைத்துவிட்டு. மனமுடைய அவள் தோளில் சாய்ந்த அணு மீண்டும் கதற அவளை வலுக்கட்டாயமாய் விலக்கி நிறுத்திய அருணி, என்னன்னு சொல்லு அணு ப்ளீஸ் என இறைஞ்ச அணுவின் கண்கள் சம்பத்தை ஒரு முறை அவமானத்துடன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு கண்ணீருடன் நடந்ததை விவரித்தன. ஓ மை காட்! அருணி சின்னவளாய் அதிர திகைத்து நின்ற போதும், இது ஒரு பாடமா? சோஷியல் நெட்வொர்க்குனாலே நடக்கிற நல்லதை விட கெட்டது தான் ஜாஸ்தி. அந்த கெட்டதுக்குள்ள சிக்கிடாம நாமே தானமா பாதுகாத்துக்கணும். இனிமேல் கவனமா இருப்பல்ல, அது போதும். இப்போதைய பிரச்சனையை சந்தர் எப்படியும் சால்வ் பண்ணிடுவான், கவலைப்படாத என்று பெரியவராய் தேற்றினார் சம்பத். தந்தையின் சொல்லிற்கு ஏற்ப சந்தரும் கண்டுபிடித்துதான் விட்டான். ஆனால் கண்டுபிடித்ததை ஜீரணிக்கத்தான் முடியவில்லை. கட்டுக்கடகா கோபத்துடன் முதலில் வீடு வரும்போதே உருமாற்றம் செய்யப்பட்ட அந்த நிழல் படத்தின் மூலத்தை கண்டறிவதற்கான வேலைகளில் தன்னுடன் பணியாற்றும் இணைய குற்ற பிரிவு ஆட்களை முடுக்கி விட்டுதான் வந்திருந்தான். அவன் வீட்டிலிருந்து அலுவலகம் வருவதற்குள் அவர்களும் அந்த நிழல் படம் மாற்றப்பட்ட ஐபி அட்ரஸ் மற்றும் அதன் இணைய நுழைவியை கண்டுபிடித்திருந்தனர் அவனது குழுவினர். இதற்கு மேல் ஒருவரது அடையாளத்தை கண்டுகொள்ள வேறென்ன வேண்டும்? ஆதார் அட்டையோ ஓட்டுநர் உரிமமோ கூட ஒருவரை துல்லியமாய் அடையாளம் காட்டுமோ என்னவோ. ஒருவரது இணையதள நுழைவி அவர்களது இருப்பிடத்தை தத்ரூபமாய் காட்டி கொடுத்து விட்டது. அதிலும் சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் இருக்கும் கண்காணிப்பு கருவிகள் அந்த நிழல்பட பதிவிறக்கம் செய்யப்பட்ட நொடி கணக்கில் தொடங்கி அது உருமாற்றம் செய்யப்பட்ட தளத்தை தெளிவாய் காட்டி எவ்விதமான செயலில் அந்த உருமாற்றம் நடந்திருக்கிறது என்பதை புட்டு வைத்து எந்த நொடியில் அது மீண்டும் இணையதளத்திற்குள் நுழைந்தது என்பதையும் விளக்கியது. சரியாக சொல்லப்போனால் 12 மணி நேரங்களுக்கு முன்னர் இணையதளத்தில் உலவ தொடங்கிய அந்த நிழல் படம் எங்கெங்கோ பாய்ந்து சந்தருக்கே வந்துவிட்டிருந்தது. விதிவசத்தால் உயிர்கொல்லி நோயை விட வேகமாக பரவி இருந்த இச்செய்தியை எப்படி தடுப்பது என்று ஒரு குழு விவாதித்து கொண்டிருக்க, அதன் காரணகர்த்தாவை கைது செய்யும் வேளையில் மும்முரமாய் இறங்கினர் காவல்துறை அதிகாரிகள். அந்த நபர் யாரென்று அறிந்ததும் சந்தர்தான் முற்றிலுமாக இறுகி போனான். தன்னுடன் வேலைக்கு சேர்ந்தவர்கள் அடங்கிய குழுவிற்கு மட்டுமே அந்த நிழல் படத்தை அனுப்பினேன் என்று அணு கூறிய போது கூட அதில் ஒருவர் அப்படத்தை வேறெங்கோ அனுப்பியிருக்க வேண்டும். அது வேறெங்கோ சென்று யாரோ ஒரு முகம் தெரியாதவன்தான் இந்த கேவலத்தை செய்திருக்க வேண்டும் என
கணித்திருந்தான் அவன். ஆனால் யாரோ முகம் தெரியாதவன் செய்த வேலையல்ல அது. அணுவின் நெருங்கிய வட்டத்திலேயே அந்த கேடு வேலை நடந்திருக்கிறது என்பதுதான் சந்தரை இறுக வைத்தது. அதிலும் ச்ச, இப்படியுமா மனிதர்கள் வக்கிரம் பிடித்த உள்ளவர்களுக்கு அழகழகான முகமூடிகள், ச்சே, தோழி என நம்பி அனுப்பியவளின் முதுகில் குத்துவதா என்ற கோபம் தலைக்கேற அந்த குற்றவாளியை அவனது வேலை இடத்தில் வைத்தே கைது செய்யும்படி ஆய்வாளரை கேட்டுக்கொண்டான் சந்தர்.